வணக்கம் தீபிகா. கிருஷ்ணகிரி அருகே முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் நினைவு சமாதியை உடைத்து ஏரியில் வீசியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் கடந்த 2008 உடல்குழு நலக்குறைவால் இறந்து போனதை அடுத்து அவரின் நினைவாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னமேலுப்பள்ளி அண்ணா நகரில் நினைவு சமாதி அமைத்துள்ளனர். இந்த நினைவு சமாதியில் அவரது நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளின் போது பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் செல்வி ஜெயலலிதாவின் நினைவு சமாதியை மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் பொக்லைன் இயந்திரம் கொண்டு இடித்து அருகில் இருந்த ஏரியில் வீசி சென்றுள்ளனர். பின்னர் ஏரிக்கரை ஓரம் இருந்த செல்வி ஜெயலலிதாவின் நினைவு சமாதியை உடைத்து அருகில் உள்ள ஏரியில் தூக்கி வீசப்பட்டதை கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சின்னமேலுப்பள்ளி கிராம மக்கள் செல்வி ஜெயலலிதாவின் நினைவு சமாதியை உடைத்த மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் மனுவை கொடுத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து கிராம மக்கள் கூறுகையில், தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவினை ஒட்டி சின்னமேலுப்பள்ளி கிராமத்தில் நினைவு சமாதி அமைக்கப்பட்டு அவரின் நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளில் பொதுமக்களின் நலத்திட்ட உதவிகள் கடந்த 8 ஆண்டுகளாக வழங்கி வருவதாகும். இந்த நிலையில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவு சமாதியை உடைத்து ஏரியில் வீசி சென்றுள்ளது மிகவும் வேதனையாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆகையால் இந்த நினைவு சமாதியை இடைத்தவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் நினைவு சமாதியை இடித்து ஏரியில் வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.